அதாவது அந்த பாப்பாவோட முடியை வச்சு கழுத்தை நெருக்கியிருக்கான். அதே மாதிரி கை ரெண்டுத்தையுமே உடச்சிருக்கான். கழுத்து திரும்பி இருக்குது, கழுத்து உடச்சிருக்கு, இந்த எலும்பு உடஞ்சிருக்கு, அதே மாதிரி விழா எலும்பு உடஞ்சிருக்கு, முதுகு தண்டு வடம் உடஞ்சிருக்குன்னு இதை நேரில் பார்த்த லாயரை சொன்ன நான் கேட்டேன். திஸ் இஸ் கால் ப்ரூட்டல் மர்டர். இவனெல்லாம் என்ன மாதிரி கொல்லணும், இவனுக்காக ஸ்பெஷல் பனிஷ்மெண்ட்டை நம்ம ரெடி பண்ணணும். அதாவது வெளிநாட்டிலலாம் பல நாடுகளில் இந்த மாதிரி ரேபிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. சில நாட்டில் ரேபிஸ்ட்டை பப்ளிக்கில் வச்சு தலையை துண்டிச்சிட்றானுங்க, துப்பாக்கி வச்சு சுட்டுறானுங்க, ஏன் ஆணுறுப்பையே கட் பண்ணிடுறானுங்க, அதே மாதிரி பப்ளிக்காக வச்சு தூக்கில் போடுறாங்க. சைனாலலாம் விச ஊசி போட்டு கொண்டுடுறாங்க இந்த மாதிரி ஆட்களை. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் வச்சு பத்திரமா பாதுகாத்து விசாரணைன்ற பேரில் அவனுக்கு ஏசி ரூம் கொடுத்து பத்திரமா வச்சு அப்புறம் ஏதாவது ஒரு ஆட்சியாளர்களுடைய சப்போர்ட்டில் அவனை நம்ம வெளியில் அனுப்பிச்சிருவோம். எனக்கு தெரிஞ்சு நம் சிஎம் விஜய் அவர்களுடைய அரசாங்கத்தில் அப்படி நடக்காதுங்கிறத நம்ம நம்புவோம். ஏன் தர்ஷினியோட தந்தை இதெல்லாம் தெரிஞ்சு கூட இந்த மாதிரி கார்த்தி வீட்டுக்கு வந்துட்டு போகிறான் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு கூட ஏன் அவர் அதை கண்டிக்காமல் இருந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரத்தான் செய்யுது. சில பிள்ளைகளாக இருக்குது, பிசாசுங்க, என்ன சொன்னாலும் கேட்காதுங்க, அதுங்க இஷ்டம் போல அது வாழ்க்கையை வாழும். மேபி அந்த கேட்டகரியாக இருக்கும். பல நல்ல கணவன்மார்கள் தங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு இதை வெளியில் சொன்னால் அவருடைய எதிர்காலம் பாதிச்சிருமேன்னு அமைதி காத்திருக்கலாம் தர்ஷினியோட தந்தை. இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த குழந்தை காணாமல் போன அன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்குமே, ஐ திங்க் அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்குமே அந்த குழந்தையோட சித்தி தான் வந்து இந்த ப்ரெஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த தர்ஷினியோட அம்மாவை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல. மேபி அந்த பக்கத்து வீட்டு லேடி ஒருத்தவங்க வீடியோ போட்டாங்கள்ல, அவங்களுக்கு நினைவே இல்லை, அவங்க சாயந்தரம் குடித்தவங்க அடுத்த நாள் காலையில் தான் எந்திரிச்சாங்கன்னு. அது உண்மையாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா அந்த பெண்ணோட சித்தி மட்டும்தான் எல்லா ப்ரெஸ்லேயுமே எல்லா டிவிக்கும் இன்டர்வியூ கொடுத்துட்டே இருந்தாங்க. இதில் இன்னும் ஒரு ஃபன்னியான விஷயம் என்ன தெரியுமா, அந்த பெண்ணோட தர்ஷினியோட சித்தி சொல்கிறாங்க, எல்லா அமைச்சர்களும் டிவிக்கே தாவேக்காவை சேர்ந்த எல்லா அமைச்சர்களும் அங்கே வர வேண்டும். யாருமா நீ? அந்த பிரச்சனையை நாம் மதிக்கிறோம். அது ரொம்ப சீரியஸான இஷ்யூ தான். மேபி அது துறை சார்ந்தவங்க இங்கே வரணும்னு கேட்குறதுலையோ டிமாண்ட் பண்ணுறதுலையோ ஒரு நியாயம் இருக்குது. தாவேக்கானுடைய அனைத்து அமைச்சரும் அங்கே வந்துட்டா மற்ற வேலையெல்லாம் யார் பார்க்குறது?